6 மாசம் ஊருக்கு போயிட்டான்னு சொன்னேன். ஒரே மாசத்துல திருப்பி வந்து நொங்கிட்டு தங்கமணி ரிட்டர்ன்ஸ் இதானா மச்சான் உங்க லைஃப் பிரச்சனை. ஓகேடா, இந்த லைஃப் ரொம்ப ஃபன்னிடா. ஒமாஹால இருந்து மினியாபோலிஸ்க்கு ட்ரெயின்ல போலாம், ஏன் பிளேன்ல போலாம், ஏன் நீ உன் காரை கூட ஓட்டிட்டு போலாம். ஆனா கப்பல்ல போக முடியுமா? தம்பி 2 இட்லி எடுத்து வையே. வாயா அடையா இதுக்குதான் இவ்வளவு தப்புமா? இவரா இந்த மாவு இருக்குது, மாவு எடுத்து தண்ணில போட்டா தோசை, அதே தட்டுல போட்டா இட்லி. இதுதான் மச்சான் வாழ்க்கை. இல்லவே இல்லை நீ. யாரா அவன் சாப்பிட்டு மொக்க போட்டு இருக்கிறது? பயப்பட மாட்டே நீ? டடா வந்துட்டாரா, வெள்ளை சட்டை போட்ட வள்ளுவரு, இதுல உனக்கு டை வேற. யோ தத்துவம் புரிஞ்சாயா பேசுறாங்க? ஏதோ தீபாவளி வருஷத்துக்கு ஒரு தடவை வருதா, இதான் சார்ஜிங் சைக்கிள் ஏப்ல விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதாயா. புரியுதா? உனக்கு புரியலையா? சாப்பாடு சாப்பிடு, மறக்காம மொய்ய கட்டு, போயினே இரு, அதிகம் பேசாரு. என்னையா சாம்பார்ல கப்பா முடிச்சிருக்கு? இலையில ஆடு செத்து கிடக்கு, கோழி செத்து கிடக்கு, மீன் செத்து கிடக்கு, பூச்சி செத்து கிடக்கூடாதா? அந்த மாதிரிடா அவ இலையில பெருசாடு செத்து கிடக்கு, தண்ணி தான் சாப்பிடுறா. சாப்பிடுவியா? நடக்கா நடக்கிறா மாப்பிள்ள பெருசா இன்னைக்கு ஸ்பெஷல் பலருக்கு. தம்பி கொஞ்சம் பாயாசம் வைப்பா. பாயாசம் டேஸ்டா, உனக்கு வந்து அது வேஸ்டா. தம்பி அண்ணனுக்கு இங்க பாயசம் கொடுப்பா. ரெக்கமெண்டேஷன் அவருக்கு. தம்பி சார் கொஞ்சம் பாயசம் விடுப்பா. இன்னும் கொஞ்சம் கொடுப்பா. இதோட பாயசம் உனக்கு 10, இனிமே கேட்டா உனக்கு சொல்லுன்னா மொட்டு. எங்கிட்ட கேட்கிறியா கணக்கு? நான் தான் கேட்டுக்க. இந்த கல்யாணத்துக்கு வந்த மொத்தம் ஆம்பளைங்க 100 பேரு, கல்யாணத்துக்கு வந்த பொம்பளைங்க 200 பேரு, பசங்க 50 பேரு, அதர்ஸ் 10. வந்துட்டு மொய் வைக்காம போனவன் 50 பேரு, மொய் வச்சுட்டு 3 தடவை சாப்பிட்டவன் 100 பேரு, வந்த செருப்போட போனவன் 50 பேரு, அடுத்தவன் செருப்போட போனவன் 200 பேரு, வரைய பார்சல் பண்ணவன் 20 பேரு, வரைய பாக்கெட்ல போட்டவன் 50 பேரு, சாப்பாட்டுக்கு ஓடி தடுக்கி விழுந்தவன் 50 பேரு, விழுந்தவன் மேல ஏறி போனவன் 100 பேரு. என்ன இது போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? அதிகமா பேசுறீங்க ரமணா. ஐயோ மரத்தல தம்மண்ணா, சாப்பிட்டதோ பாயாசம், பண்றதா நம்ம அட்டகாசம். நந்தனக்கா நல்லது. சாப்பிட்டு மரியாதையா மொழி எழுது. சாப்பிட்டு மரியாதையா மொழி எழுது. தம்பி சாப்பிட்டு மரியாதையா மொழி எழுது. கேட்கிற மொழியே மூஞ்சில கையே கொஞ்சம் அப்பளம் வைப்பா. அப்பா அவனுக்கு கிடையாது, எல்லா அப்பத்தையும் அவனே சாப்பிட்டு இருக்கா பாரு. அவனை நிறுத்த சொல்றா. முடியாது. ஏன்? 8 மணி சேலுக்கு 4 மணிக்கு போய் நிக்கிறாங்க, அவங்க நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். அது நடக்காது. 5 மணி ஃபங்க்ஷனுக்கு 8:30 மணிக்கு வராங்க, அவங்க நிறுத்த சொல்லு. அது நடக்கவே நடக்காதா? ஜிம்முக்கு பணத்தை கட்டிட்டு ஒரு நாள் போகாம இருக்காங்க, நான் நிறுத்துறேன். அது ஆண்டவன் நினைச்சாலே நடக்காதா? அப்ப என்னாலையும் நிறுத்த முடியாது. அப்பளம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு இவ்வளவு நேரமா உனக்கு? புரிஞ்சா சரி. சரி தம்பி, அப்பளம் அடிக்கிறாங்க 2 பேரும் இந்த அடி அடிச்சுக்கிறாங்க. நீ நல்லா முந்திரி பருப்பு வறுத்த லட்டத்துக்கு நீங்க கொண்டு போய் பாப்போம்.
காரியாத்துல லட்டு இனிமேல் கூட துட்டு. என்னது துட்டா? யோ கூப்பியா பொண்ணுடைய அப்பனை என்ன கல்யாணம் நடக்குதுங்க? எவனோ ஒருத்த வரான், உடம்புல என்னவெல்லாம் போட்டுட்டு இருக்கான், போட்டோ எடுக்கிறான், மொழி கேட்கிறான். நீ என்னடா கரடி மாதிரி வந்துட்டு லட்டு இல்லைன்ற? யோ என்ன நடக்குதுங்க? ஏப்பா கந்தசாமி, நான் உன்னை நம்பிதானே இந்த கல்யாணத்துக்கு வந்தேன். முந்திரி பருப்பு வறுத்த லட்டு தானே கேட்டேன். எங்கப்பா நீ? சரித்திரமே இல்லை. ஆஹா, என் தத்துவ விட்ட எனக்கே போட்டுட்டாங்க. சரி, லட்டுக்கும் நிம்மதிக்கு என்னையா சம்பந்தம்? ரொம்ப லட்டு சாப்பிட்டா கிடைக்கும். மச்சி ஏன்டா லட்டு கேட்டுற நீ அடி வாங்கிட்டு இருக்க? ஏன்ட்ட கேட்டா நான் கொடுத்துருப்பேன்ல மச்சி கேட்டு லட்டு. என்னடா என் உயிர் நண்பன். என்ன கொடுமை சாயுது. தம்பி, லட்டு கொடுத்த என் நண்பனுக்கு ஒரு சட்டி சோறு கொடு. குடியா சட்டி சோறு குடியா. இவனே ஒரு வெட்டி கேட்கிறாடா சோறு ஒரு சட்டி. தினத்துல புரிஞ்சுட்டா நம்ம பத்தி. ஆமாடா சோறு நாளை நான் இவன் தான் பீப்பாயா இருப்பான்னு நினைக்கிறேன். போய் விடுத்துலாம். வாங்க போவோம். என்னடா நீ சாப்பிட்டது போதும்டா. நிறுத்தியா? எதுக்கு என் நண்பனை கூப்பிட்டு போறீங்க? உன் நண்பரா இன்னைக்கு உமரால பாதி பேருக்கு அரிசி இல்லடா. இன்னைக்கு நிலவரப்படி 1 கிலோ சோனா மஞ்சூரி $45, 1 கிலோ பொன்னி பச்சரிசி $25. நீ 20 இட்லி, நீ 1 வாய் பாயசம், நீ 20 வடை, கூட ஒரு பெருச்சாய். மரியாதையா போங்க. டேய் என்னடா உன்னை பார்க்க பாகிஸ்தான் தீவிரவாத மாதிரி இருக்கு. யாரடா சொல்றா? சொல்றா ஐயா சொல்லுங்க ஐயா. சொல்றா நீ பொண்ணு வீடா மாப்பிள்ளை வீடா? ஐயா நான் பொண்ணு வீடுங்க ஐயா. நான் பொண்ணு வீடுதான்டா. நான் உன்னை பார்த்ததே இல்ல. நான் மாப்பிள்ளை வீடுங்க ஐயா. நான் மாப்பிள்ளை வீடுடா. உன்னை நான் பார்த்ததே இல்லையே. ஐயோ நான் மாமியார் வீட்டுக்கு பார்க்கிறேன் ஐயா. அனுப்புறேன்டா உன்னை மாமியார் வீட்டுக்கு. ஐயோ 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 அடிக்காதீங்க. சார் எங்க வேணாலும் அடிங்க. என் ஃபேஸ்ல மட்டும் அடிக்காதீங்க. என் இமேஜ் டேமேஜ் ஆயிடும். உனக்கு இமேஜ் இருக்காடா? இங்க பாருங்க பல லட்சம் ரூபாய் மொழி கலெக்ஷன் ஆயிருக்கு. நாம இதை வேணா பங்கு போட்டுக்கலாமே. லீடர் இது ரொம்ப நல்ல டீலா இருக்கும் போல இருக்கு. எனக்கு இந்த டீல் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இங்கிலீஷ்ல பிடிச்ச ஒரே வார்த்தை டீல். அம்மாடி, இந்த கல்யாணத்துல எவனும் மொழி கேட்டு என் கழுத்த இருக்காம ஐயாவும் லக்கி எஸ்கேப். எனக்கு ஒரு ஆத்திரம். இதை பார்த்துட்டு உங்களுக்கு வழியா